6000லேருந்து 1,00,000க்குள்ள இருக்க பெஸ்ட் மொபைல் ஃபோன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு 6000 ரூபா தான் பட்ஜெட்டாக இருக்குது, அதுக்கு மேலே என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா Realme Narzo N61 இந்த மொபைல் ஃபோன் 6000க்குள்ள ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான மொபைல் ஃபோனாக தெரியுது. 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, IP54 ரேட்டிங் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது, 4GB 64GB ரோம் இருக்குது, MediaTek ப்ராசர் கூட கொடுத்துருக்காங்க. இந்த 6000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஃபோன் எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பர்ச்சேஸாக தெரிஞ்சது. அதனால தான் இந்த மொபைல் ஃபோன் நான் இந்த லிஸ்ட்லேயே ஆட் பண்ணியிருக்கேன். 6000க்குள்ள ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறத நான் நிச்சயம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். உங்களால இன்னும் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா கூட போட முடியும்னா ரெட்மியோட A4 5G இந்த மொபைல் ஃபோன் பாத்தீங்கன்னா ஒரு 5G மொபைல் ஃபோன் 1000 இந்த பிரைஸ் ரேஞ்சில கிடைக்குது. ஸ்னாப்டிராகனோட 4S Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 120Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி இருக்குது, 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு எனக்கு டீசெண்டா தெரிஞ்சது, தாராளமா சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம ரெட்மி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 8000லேருந்து 10,000க்குள்ள இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மோட்டோ G35 இருக்கு, இப்பதான் ரீசெண்டா லான்ச் ஆனிச்சு. அந்த மொபைல் ஃபோன் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா மோட்டோ G35 என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம் தான் சொல்லுவேன். மோட்டோட G45 அந்த மொபைல் ஃபோன் தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்னாப்டிராகனோட 6S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 20Hz டிஸ்பிளே இருக்கு, 5000 mAh பேட்டரி இருக்குது, 8GB 120GB வேரியன்ட் அவைலபிளா இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் பேங்க் ஆஃபர்ஸ் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா அந்த 10,000க்குள்ள கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 11,000 கிட்ட பிரைஸ் போயிருது. அதனால ஏதாச்சும் ஒரு பேங்க் கார்டு யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அடுத்து 10,000 to 15,000 இதுல பாத்தீங்கன்னா கேமராக்கு நான் வேற மொபைல் ஃபோன் சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமரா மொபைல் ஃபோன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சாம்சங்கோட M35 5G இந்த மொபைல் ஃபோனோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல இருக்கு, நான் ஐ பட்டன்ல வேணா கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸ்ல இந்த மொபைல் ஃபோன் அவ்வளவு சூப்பராலாம் இருக்காது. ஆனா உங்களுக்கு கேமரா தான் 15,000க்கு ரொம்ப முக்கியம்னா நீங்க தாராளமா இந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா 15,000 செக்மெண்ட்ல உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃப்ரண்ட்லயும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், பேக்லயுமே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு கேமிங் முக்கியம், ஓரளவு கேமரா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realme Narzo 17 Turbo இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன்னா 15,000க்குள்ள இப்போதைக்கு கேமிங்க்கு இந்த மொபைல் ஃபோன் தான் பெஸ்டா இருக்கு. Dimensity 7300 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோன்ல 15,000க்குள்ள ரொம்பவே நல்லா இருக்கு. 20,000 இந்த பிரைஸ்க்கு பாத்தீங்கன்னா கேமிங் நல்லா இருக்கணும், கேமராவும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா போக்கோட X6 Pro 5G இந்த மொபைல் ஃபோன் நான் தாராளமா சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மொபைல் ஃபோனோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல இருக்கு, இதையுமே நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. Dimensity 8300 ப்ராசஸர் தான் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஓரளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸர். கேமிங் தான் உங்களுக்கு முக்கியம்னா தாராளமா நீ இந்த மொபைல் ஃபோனை சூஸ் பண்ணலாம். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாவே இருந்தது. ஆனா சில பேருக்கு போக்கோ மொபைல் ஃபோன் பிடிக்காது, அதனால இந்த மொபைல் ஃபோனை நிறைய பேர் அவாய்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்காக வேணா 20,000க்கு வேற எந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம்னா மோட்டோ H50 Fusion இந்த மொபைல் ஃபோன் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமா இந்த மொபைல் ஃபோன்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு வர எல்லா மொபைல் ஃபோனுமே ஒன்னு வியூ ப்ராடக்ட்ஸ்ல கொடுத்துருப்பேன், அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாதான் சேனலுக்கும் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து 25,000 இந்த பிரைஸ்ல பாத்தீங்கன்னா கேமிங்க்கு நான் சஜஸ்ட் பண்றது போக்கோட F6 தான். இந்த மொபைல் ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். 30,000க்குள்ள பாத்தீங்கன்னா கூட இந்த மொபைல் ஃபோன் தான் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோன் சொல்ல முடியும். 120Hz AMOLED டிஸ்பிளே இருக்குது, 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 5000 mAh பேட்டரின்னு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன் தான் இந்த மொபைல் ஃபோன். 25,000க்குள்ள தாராளமா இந்த மொபைல் ஃபோன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்ல 25,000க்குள்ள எனக்கு கேமரா தான் மெயின் ஃபோக்கஸ், கேமிங் நான் அப்பப்பதான் ப்ளே பண்ணுவேன், எனக்கு லைட்டான கேமிங் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விவோட T3 Pro அதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அது வந்து iQOOட Z9S Pro அதுதான் விவோட T3 Proன்னு இருக்குது. ரெண்டு மொபைல் ஃபோனுமே சேம் மொபைல் ஃபோன் தான், பிராண்ட் நேம் மட்டும் தான் மாறும். 30,000க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரான மொபைல் ஃபோன் தான் நிறைய பேர் சர்ச் பண்ணுவீங்க. கேமராவும் நல்லா இருக்கணும், கேமிங் நல்லா இருக்கணும். ஏன்னா 30,000 பிரைஸ் பண்ணும்போது அது ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாவே எல்லாத்துலயும் பெர்ஃபார்ம் பண்ண நினைப்பீங்க. அப்படி நான் சஜஸ்ட் பண்றது Realmeயோட GT60 தான். இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இப்போதைக்கு இருக்க எல்லா கேமிங்குமே இந்த மொபைல் ஃபோன்ல ப்ளே பண்ண முடியும் நல்லாவே. அது மட்டும் இல்லாம 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸுமே இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி இல்ல எனக்கு கேமரா மட்டும் தான் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங்கோட S23 FE பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது 40,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மொபைல் ஃபோன் சஜஸ்ட் பண்ணுவேன். சாம்சங்கோட S23 இந்த மொபைல் ஃபோன் இப்போ பிரைஸ் கம்மியாகி 40,000 பிரைஸ் செக்மெண்ட்க்கு வந்துருச்சு. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு காம்பாக்டான ஒரு மொபைல் ஃபோன் கூட, கை கடக்கமா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்படி இல்ல எனக்கு 8 Gen 2 ப்ராசஸர்லாம் வேணா, அது கொஞ்சம் ஹீட்டிங்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Realmeயோட GT6 ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து ஸ்னாப்டிராகனோட 8S Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 ப்ராசஸரோடவே இதுல கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். இந்த ரெண்டு மொபைல் ஃபோனும் ஓரளவுக்கு நல்ல ஆல்ரவுண்டர் தான். இதுல உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 50,000 இந்த பிரைஸ் செக்மெண்ட்லாம் நிறைய பேர் ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் தான் எதிர்பார்ப்பீங்க. iQOOட 12 50,000க்கு ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன், 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள இருக்குது, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன், இந்த மொபைலை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபிளாக்ஷிப் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அது நிச்சயம் நிறைய பேர்
டிசப்பாயின்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தா போதும், எனக்கு கேமிங்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேணா நீங்க iQOO 12 போகலாம். அப்படி இல்ல எனக்கு கேமரா தான் மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா iQOO 12ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு போகுது, ஆனா ரொம்ப சூப்பரா இருக்காது. நீங்க அதுக்கு பதிலாக Pixel 8 பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு கேமரா தான் மெயின் ஃபோக்கஸ். சின்ன சின்ன கேம்ஸ் ப்ளே பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம நல்லா காம்பாக்டான ஒரு மொபைல் ஃபோன் வேணும். இதுவும் ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் தான். Pixel 8 ஓரளவுக்கு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் தான். கேமராக்காக வேணா நீங்க அந்த மொபைல் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து 50,000 to 60,000 இந்த இதுல வந்து நான் 2 மொபைல் ஃபோன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஐபோனோட 15 சீரிஸ்க்கு நான் நிச்சயம் யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நல்ல மொபைல் ஃபோன் தான். ஆனா ஐபோன் 16ல வந்து வர ஆப்பிள் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே ஐபோன் 16 ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. 50,000 to 60,000க்குள்ள ஐபோன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சா வேணா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஐபோன் 15. இல்லாட்டினா ரியல்மியோட GT7 Pro, iQOO 13 இந்த 2 மொபைல் ஃபோனுமே இந்த பிரைஸ் ரேஞ்சில தான் இருக்கு. 50,000 to 60,000க்குள்ள தான் இருக்கு. ரெண்டுலயுமே ஸ்னாப்டிராகனோட 888 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ப்ராசர் இந்த ப்ராசர் தான். இந்த ப்ராசர் தான் இந்த 2 மொபைல் ஃபோன்லயுமே இருக்கு. ரியல்மியோட ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் அது, இது வந்து iQOOட ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன். 2 மொபைல் ஃபோனுமே பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சூப்பரா தான் இருக்க போகுது. அதுவும் இல்லாம ஸ்பெக் வைஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலுமே ஸ்பெக் வைஸ்மே 2 மொபைல் ஃபோனும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. அதனால நீங்க இந்த 2 மொபைல் ஃபோன்ல எதை வேணா பர்ச்சேஸ் பண்ணலாம். ரெண்டுமே இப்போ லான்ச் ஆன மொபைல் ஃபோன், ரெண்டுமே ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன், ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அடுத்து 60,000 to 70,000 இந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஐபோன் 16 நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஐபோன்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐபோன் 16 தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஐபோன் 16 ஓரளவுக்கு ஒர்த்தான ஒரு சீரிஸ் தான். ஏன்னா பவர்ஃபுல்லான ப்ராசர் இருக்குது, கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஆப்பிள் சைட்ல இருந்து கொடுக்குற AI இன்புட்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்ட் சைடு விவோட X200 தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அதில் ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஏன்னா நீங்க நிறைய இடத்துல கம்பேரிசன் பார்த்திருப்பீங்க. இப்போதைக்கு ஐபோனோட பெட்டரா கேமரா பண்றது விவோட X200 சீரிஸ் தான். ஏன்னா அந்த அளவுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. டைமென்சிட்டியோட 9400 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான ப்ராசர். 888 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லோ இந்த ப்ராசரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர் தான். 200 கேமரா தான் உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ். ஐபோன் 16ஓடவே நிச்சயம் அதுல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதனால 60,000 to 70,000க்குள்ள விவோவை போய் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஐபோன் போங்க. அடுத்து 70,000 to 1,00,000 70,000 to 80,000 பிரைஸ் போடுறீங்கன்னா அது நிச்சயம் அந்த 1,00,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும் தான். அதனால அந்த பிரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் தான் சஜஸ்ட் பண்ணுவேன், விவோட X200 Pro. அந்த மொபைல் ஃபோன் தான் இருக்கிறதுலே இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் ஃபோன். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. டெலிஃபோட்டோ, பிரைமரி கேமரா எல்லாமே ஐபோன் 16 Proவோடவே சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. ஐபோன் 16 Proவோட பிரைஸே 1,20,000க்கு மேல. இது வந்து இதுவும் கிட்டத்தட்ட 1,00,000 பிரைஸ் கிட்ட போயிருச்சு. இருந்தாலுமே அதோட பெட்டரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைல் ஃபோன்ல உங்களுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் நான் நினைக்கிறது என்னன்னா கேமிங் இதுக்கெல்லாம் 16 Pro யாரும் போக மாட்டாங்க. கேமராஸ் நல்லா இருக்கணும், ஐபோன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் 16 Pro போவாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கேமரா தான் மெயின் ஃபோன், நான் ஐபோனே கேமரா நல்லா இருக்கிறதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விவோட X200 Pro பர்ச்சேஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டினா இந்த 70,000 to 1,00,000க்குள்ள சாம்சங்கோட S23 Ultra பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்ததா இந்த 1,00,000க்கு மேல அதுக்கு மேல நீங்க போறா இருந்தா 16 Pro தான் எல்லாரும் மேக்ஸிமம் இதுக்கு மேல நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றது என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து சாம்சங்கோட S25 Ultra வருது. அந்த மொபைல் போனை பார்த்துட்டு நீங்க 16 Pro பர்ச்சேஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் இந்த லிஸ்ட் முடிஞ்சு. இந்த லிஸ்ட்ல வந்து மேக்ஸிமம் கேமிங்க்கு தனியா, கேமராக்கு தனியா உங்களுக்கு எது எது செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பேன். நல்லாவே பார்த்துட்டு நீங்க ஒரு மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டர்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வியூ ப்ராடக்ட்ஸ்ல வரும். வியூ ப்ராடக்ட்ஸ்ல இந்த இடத்துல வரும், அதை செக் பண்ணி பாருங்க. அதுல எல்லா மொபைல் ஃபோன்ஸும் ஆட் பண்ணிப்பேன். அப்படி இல்லாட்டினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். ரெண்டுல நீங்க எந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சேனலுக்குமே நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் வேணும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.